Peacemakers of Christo. இயேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உடல் ஆரோக்கியத்தை பற்றி தியானிக்கையில தொடக்க நூல் 25வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் பார்க்கின்றோம். அபிரகாமானவர் 175 வருடங்கள் அவர் வாழ்கின்றார். அவர் புள்ள பெற்றது எப்பன்னா 100 வயசுலதான். 100 வயசுலதான் புள்ள பெற்கிறார். அது வரைக்கும் அவர் எங்கிருந்து பிரயாணம் செய்திருக்கிறார்? 40-45 வயசுல ஆரோக்கியமாக இருந்தார். கல்யாணம் பண்ணிருப்பாரு. கல்யாணம் பண்ணிட்டு ஊர் தேசத்துல இருக்கும் பொழுது தேவனுடைய பரிசுத்த ஆவி வந்தது, தேவனுடைய வாக்கு தத்தம் வந்தது, தேவனுடைய ஆசீர்வாதம் வந்தது. அப்ப அந்த வேளையில அவர் ஊர் தேசத்தை விட்டு கானா தேசத்திற்கு செல்ல வேண்டிய கடமை வந்தது. அப்ப அவருடைய பிரயாணம் மொத்தம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் நடந்து கொண்டே இருக்கிறது. அவர் பிரயாணம் செய்து கொண்டே இருக்கிறார். தேவனுடைய வாக்கு தத்தம் 75 வயதிலே வருகிறது. உனக்கு ஆகாயத்தில் உள்ள நட்சத்திரங்களை போலவும் பூமியிலே உள்ள கடல் மணலை போலவும் நான் உன்னுடைய சந்ததியை உருவாக்குவேன் என்று கூறுகின்றார். தெய்வ பிள்ளைகளே, இந்த வேளையில 75 வயசுல 40-45 வயசுல கல்யாணமாகி 75 வயசுல ஆண்டவருடைய வாக்கு தத்தம் வந்துட்டு 25 வருஷம் அது நடக்காம இருக்கும் பொழுது நீயும் நானாக இருந்தால் டிப்ரெஷன்ல போயிரும். அது என்ன கடவுள், இவர் என்ன சும்மா கடவுள்லாம் வாழவே இல்லை என்று கடவுளை நாம் சபித்திருப்போம். ஒன்னு குடிகாரனா மாறி இருப்போம், இல்லனா வெறுத்து போயிருப்போம், இல்ல நம்மையே நமக்குள்ளாய் நாம் நம்மையே சபித்து கொண்டிருப்போம். நம்முடைய உற்றா உறவினர்கள் எல்லாம் இவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுவார்கள். அப்ப இன்னைக்கு எத்தனையோ பேர் தெய்வ பிள்ளைகளே, கால தாமதம் ஆகிறது, என் நோய் தீரவில்லை, காலம் தாமதம் ஆகிறது, எனக்கு நல்ல உடல் சுகம் வரவில்லை என்று நீ சோர்ந்து போய் அந்த நோயையே நீ ஆராதிக்க பாக்குற. நீ ஆராதிக்க பார்க்க நல்ல சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் தெய்வ பிள்ளைகளை, சைக்காலஜிக்கல் திங்கிங். எனக்கு கேன்சர் வந்துருச்சு அப்படின்னா நான் கடவுளை நினைக்கிறத விட அந்த கேன்சரை அதிகமாக நினைப்பதுதான் அதிகம். அப்படியே உட்கார்ந்து என் தேவனே, என் கர்த்தரே, அப்பா உம்மை நேசிக்கிறேன், என்னுள் இருக்கும் இறைவா உம்மை நான் போற்றுகிறேன், என்னுள் இருக்கும் இறைவா நான் உம்மை போற்றுகிறேன், என்னுள் இருக்கும் இறைவா நான் உன்னை போற்றுகிறேன். ஆண்டவரே, நீர் என்னுள் இருக்கும் பொழுது இந்த கேன்சர் வியாதியோ, இல்ல இந்த வயிற்று வலியோ, இல்ல ஹார்ட் பிரச்சனையோ, இல்ல லங்ஸ் ஃபெயிலியரோ, இல்ல கிட்னி ஃபெயிலியரோ எப்படி ஆண்டவரை என்னை தாக்க முடியும்? என்னுள் இருக்கும் இறைவா போற்றி என்று தொப்புல நினைச்சுக்கிட்டு நீ ஆண்டவரை நினைச்சுக்கிட்டு அப்படி பாத்தீங்கன்னா தேவனுடைய பரிசுத்த ஒளியானது உன் மீது வீசப்படும். தெய்வ பிள்ளைகளே, உன் மீது வரும். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார், உன்னை பலப்படுத்துவார். தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு சின்ன சின்ன நோய் இருக்கு, நீ கவலைப்படாத. இந்த 45 நாட்கள் கடந்த பிற்பாடு தேவனுடைய பரிசுத்த ஆசீர்வாதத்தினால தேவன் அனுமதி கொடுத்தார். அந்த பயிற்சிகளை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். நோய் அற்ற வாழ்வாக, நோயற்ற வாழ்வாக நீ வாழ்வாய். தெய்வ பிள்ளைகளே, ஆபிரகாம் வாழ்ந்தார், திடமாக இருந்தார். குழந்தை இல்லாத பொழுதும் அவர் தன்னுடைய வாழ்க்கையில பல சோதனைகளை எதிர்கொண்ட பொழுதும் அவர் ஆரோக்கியமாக வாழ்ந்தார். இன்னைக்கு உன்னுடைய ஆரோக்கியம் முக்கியம். அளவோட சாப்பிடு, அளவோட சாப்பிடு, நல்ல எக்ஸசைஸ் பண்ணு. ஆண்டவரே இந்த உடல்ல இருக்கிறார் என்று நினை. ஆண்டவரை பற்றி எப்பொழுதும் தியானித்துக் கொண்டு இரு. ஏனென்றால் நீ நினைப்பது ஆண்டவர் அங்க கிடையாது. நீ நினைக்கிற ஆண்டவர் உன்னுள்ளாய் இருக்கிறார். நீ பரிசுத்தமானவன், நீ கடவுளுடைய படைப்பு. இந்த உடல் மண்ணுக்கு போயிடுச்சுன்னா திரும்பி வருமா? வராது. அதனால நீ உன்னையே பரிசுத்தமாக்கு, பரிசுத்தமாக்கு, திடமாக்கு, பலமாக்கு, தைரியமாக்கு. இதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப சோதனை வரும், அது ஓடி போயிரும், ஆண்டவர் விரட்டி அடிச்சிருவாரு. ஏனென்றால்
உன்னில் தேவன் இருக்கின்றார். இதெல்லாம் டெம்பரவரி. எவ்வளவு ஃபெயிலியர் வந்தாலும் அதெல்லாம் டெம்பரவரி தான். முன்னாடி போய்கிட்டே இரு. உன் முன்னாடி தேவன் இருக்கின்றார். உன் முன்னாடி தேவன் இருக்கின்றார். உன்னில் தேவன் இருக்கின்றார். அதனால நீ ஜெயிப்பாய். நீ வெற்றி அடைய வந்தவன், தோல்வி அடைய வந்தவன் அல்ல. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆல்ரெடி யூ ஆர் பிளெஸ்ட். யூ ஆர் பிளெஸ்ட். டோன்ட் சர்ச் ஃபார் பிளெஸிங்ஸ். யூ ஆர் ஆல்ரெடி பிளெஸ்ட். You are blessed in your place where you are. You are blessed as you are. You are blessed wherever you are. தெய்வ பிள்ளைகளே, then you should become a blessing. நீ இருக்கிற இடத்திலேயே நீ ஆசீர்வதிக்கப்பட்டாய். எப்படி இருந்தாயோ அப்படியே ஆசீர்வதிக்கப்பட்டாய். யாதன் மூலமாக நீ இந்த உலகத்திற்கு வந்தாயோ அவர் மூலமாகவே நீ ஆசீர்வதிக்கப்பட்டாய். அப்ப இனிமேல் நீ எப்படிப்பட்டவனாக மாற வேண்டும்? நீ ஆசீர்வதிப்பவனாக மாற வேண்டும். தெய்வ பிள்ளைகளே, நான் சொல்றது உங்களால ஏத்துக்கொள்ள முடியும். ஆனா உங்க மைண்ட் அலோவ் பண்ணாது. ஐயா, இதெல்லாம் நான் ஏற்கனவே ஒரு சாக்கடையில உளுந்து கிடக்கிறேன். சாபம் என்ற சாக்கடை, நாம சாவு என்ற சாக்கடை, நெகட்டிவ் திங்கிங் என்ற சாக்கடையில உளுந்து கிடக்கிறோம். அப்ப நான் சொல்ற அந்த பிரீச்சிங் உன்னால ஏத்துக்கொள்ள முடியாது. நீயே ஏத்துக்கொண்டாலும் உன் மைண்ட் உன்னை அலோவ் பண்ணாது. இத பிராக்டிஸ் பண்ணு. என்னை தேவன் ஆசீர்வதித்து விட்டார், நான் செய்யற தொழிலை ஆசீர்வதித்து விட்டார், என் உடலை ஆசீர்வதித்து விட்டார், என்னுடைய நோயை ஆசீர்வதித்து விட்டார். அப்ப நான் இனிமேல் பிளெஸிங்கா மாறணும். நான் எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கணும். பிளஸ் எவ்ரிஒன். உன் குடும்பத்துல இருக்கவங்கள பிளஸ் பண்ணு, உன் வீட்டுல இருக்கவங்கள பிளஸ் பண்ணு, உன் வேலையில இருக்கிறவங்கள பிளஸ் பண்ணு. God bless you சொல்லு. அப்படியே பிளெஸிங் கொட்டும் உனக்கு 100 மடங்கு. நீ இன்னைக்கு செல்வனா மாறணும்னு நினைக்கிறியா? பிளஸ் பண்ணி எல்லாத்தையும். அந்த கிருபை எல்லாம் உன்னை தேடி நாடி ஓடி வரும். தெய்வ பிள்ளையில நீ பல மடங்காக மாறுவாய். செல்வத்தில் பெருகுவாய், ஆரோக்கியத்தில் பெருகுவாய். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எத்தனையோ பேர் எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணி, நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் என்று சோலார் லைட் என்று நீங்கள் அனுப்பி கொண்டே இருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அனுப்பிய ஒவ்வொரு துணியையும், ஒவ்வொரு நோட்டு, புஸ்தகம், பேனாவையும் எங்களுடைய சபை ஸ்தாபகர் மோஸ்ட் ரெவரண்ட் பிஷப் ஹிபோரா குசாலா மற்றும் எங்களுடைய சபை தலைவர் ரெவரண்ட் ஃபாதர் கிஷோர் பாபு ஒவ்வொரு நாளும் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அதை பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதை தான் இந்த போட்டோல நீங்க அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து இறை இரக்கத்தின் ஜெபமாலை, நற்கருணை ஆராதனை, நவநாள் மற்றுமாக உன்னத திருப்பலியை உங்களுடைய கருத்துகளுக்காக 2 மணி நேரம் ஒரே குருவானவர் ஜெபிக்கிறார் என்றால் உலகத்துல எங்கேயுமே நடக்கல. அது தயவு செய்து தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க. உங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் அனுதினமும் ஜெபித்துக் கொள்வோம். ஒருவேளை நீண்ட நாட்கள் உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறவில்லை என்றால்
நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிப்புக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். 2 மணி நேரம் ஜெபிப்போம். பேரை சொல்லி சொல்லி ஜெபிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அவருடைய குடும்பத்தில் யாராவது உடைய உறவுகள், நெருங்கிய உறவுகள் மரித்திருந்தால் நீங்க கிரகோரியன் மாஸ், அதாவது புனித கிரகோரியார் திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். 30 திருப்பலி, ஒவ்வொரு திருப்பலிக்கும் ரூபாய் 100 என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆத்ம இளைப்பாறுதலுக்காக இதை அர்ப்பணிப்பார்கள். நம்முடைய திருச்சபையில உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மிரக்கல் ஆயில் அதிசய எண்ணெய், இது கோகனட் எண்ணெய் கிடையாது. இது அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையான எண்ணெய். எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் பயன்படும். தலைவலி, நெஞ்சு வலி, மூச்சு வலி, முழங்கால் வலி மற்றுமாக மூச்சு வாங்கல், வயிற்று வலி அனைத்திற்கும் பயன்படும். எல்லா நோய்களையும் தீர்க்கும். மற்றுமாக குழந்தை பாக்கியத்திற்கு கூட இது அருமையாக செயல்படும். இதை வாங்கி நீங்கள் தயவு செய்து பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இறை இரக்கத்தின் விடுதலை ஜெப புத்தகம். இது அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியா தகடு, அந்தோனியா தகடு செய்வதற்காக வல்லமையான ஜெபங்களை வைத்து அந்த தகடுகளை செய்தார்கள். அதில் உள்ள ரகசிய ஜெபங்களுடையவை இவை. இந்த ஜெபங்களை வாங்கி நீங்க பயன்படுத்துங்க. உங்களுடைய செய்வினைகள், கட்டுகள், குடும்ப கட்டுகள், தலைமுறை சாபம் அனைத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையை ஆண்டவர் கொடுப்பார். இது வல்லமையான புத்தகம் தெய்வ பிள்ளைகளே. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும் இந்த உன்னத ஜெபத்தில் கலந்து கொள்வதற்காக நன்றிகள். இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வையுங்க, மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். தெய்வ பிள்ளைகளே, இந்த ஜெப வழிபாட்டில் கலந்து கொள்ளுங்கள், கேட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவர் அற்புதங்களை அவர்களுக்கு செய்வார். நீங்க இந்த ஊழியத்தை தாங்கினார், உங்க குடும்பத்தை ஆண்டவர் தாங்குவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தேவனுக்கே மகிமை உரிதாகுக. God bless you all.